அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பெற்றோருக்கு 25 பிள்ளைங்க. அதில் கடைக்குட்டியைத்தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். இவர் எந்த துறவற சபையிலையும் சேரல, தனியா துறவற சபையை தொடங்கவும் இல்லை, ரொம்ப வருஷம் வாழல. இயேசுவ மாதிரியே 33 வருஷம் மட்டும்தான் வாழ்ந்தாரு. ஆனாலும் பாருங்க, அந்த குறுகிய காலத்துல திரு இருதய பக்திக்கான அடித்தளத்தை தன்னுடைய வாழ்வாலும் தியானத்தாலும் தன்னுடைய எழுத்துக்களாலும் விட்டு சென்றிருக்கிறார். யார் இந்த புனிதை? என்னென்ன வகையிலெல்லாம் திரு இருதய ஆண்டவருடைய பக்தியை வாழ்ந்து அடித்தளமிட்டு இருக்கிறார்? இந்த தகவல்களை தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். திரு இருதய பக்தியை பரப்பினருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திரு இருதய ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திரு இருதய பக்தியை புரிந்து கொள்ள, அறிந்து ஆசீர் பெற உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திரு இருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்து இருக்குங்கிறத தான் இந்த காணொளி தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 16வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இத்தாலி நாட்டில் பிறந்தவர் இவர். ஏற்கனவே சொன்னது போல வீட்டில் 25 குழந்தைகள், இவர் கடைசி குட்டி. அந்த 25 குழந்தைகளில் நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க. இந்த கடைக்குட்டியும் கூட இரட்டை பிள்ளை. இவரோடு பிறந்த அந்த இன்னொரு பிள்ளையும் கூட மழலையாக இருக்கும் பொழுதே இறையடி சேர்ந்து விட்டது. இந்த பிள்ளை வளரும் பொழுதே ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டது. இன்னும் பெயரை சொல்லவில்லை பார்த்தீர்களா? சியன்னா நகர் கேத்தரின். ஆக இந்த கேத்தரின் சிறு வயதிலேயே தன்னை முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்து கொண்டார். எந்த வயதில்? அவர் சொல்லுகிறார், 5 வயதிலேயே ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் தன்னை அழைப்பதை உணர்ந்ததாக. அது மட்டுமல்ல, 7 வயது நடந்த பொழுதே தன்னுடைய வாழ்க்கை இனி முழுமையும் இயேசுவுக்கு தான் என்பதை முடிவு செய்து விட்டார். நீங்க கேட்கலாம், 7 வயசுலாம் ஃபாதர், என் பிள்ளை தூங்கி கூட எந்திரிக்க மாட்டேங்குது ஃபாதர், அடிச்சு எழுப்ப வேண்டியிருக்கு, இந்த வயதுல எப்படி ஃபாதர் அவ்வளவு தெளிவா தன்னை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்க முடியும்? இப்போ நான் குருமடத்தில் சேர்ந்தேன். இப்போ பிலிப்பைன்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, ஃபாதர் நீங்கள் எப்போ குருமடத்தில் சேர்ந்தீங்க? நான் சொன்னேன் 10வது முடித்த உடனே சேர்ந்தேன். என்னது 10வது முடித்த உடனே சேர்ந்துட்டீங்களான்னு ஆச்சரியப்பட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே, நான் சேரும் பொழுது 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு குருமடத்தில் சேர்ந்துருந்தவங்க அங்கே இருந்தாங்கன்னு சொன்னேன். ஆக அதை 7 வயதா 13 வயதா அல்லது 50 வயதா என்றெல்லாம் அல்ல, ஆண்டவரை அழைத்தல் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆக 7 வயதிலேயே தான் முழுமையாக இயேசுவுக்கு தான் என இந்த சியன்னா நகர் கேத்தரின் முடிவு செய்து விட்டார். தன் வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்து விட்டார். சரி, இவர் துறவு மடத்தில் சேர்ந்தாரா? இல்லை நான் சொன்னேன். ஆனா பாருங்க, துறவு மடத்துக்கே போகாம இவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டிலையா? ஆமா, அதுக்கு பேரே 3வது சபை அல்லது 3rd ஆர்டர் என்று சொல்லுவாங்க. வீட்டிலே இருப்பாங்க, வீட்டிலே ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா யாராவது ஒரு புனிதருடைய அந்த ஆன்மீகத்தை இவர்கள் வாழ்வாங்க. ஒவ்வொரு துறவற சபைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் இருக்கும். அதை மையமாக வச்சு தான் அந்தந்த துறவற சபையுடைய சகோதரிகளும் வாழ்வாங்க. அப்படி ஏதாவது ஒரு துறவற சபையுடைய அந்த ஆன்மீகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வார்கள். ஆனால் வீட்டில் இருந்தபடியே வாழ்வார்கள். அதற்கு 3rd ஆர்டர் என்று சொல்வது உண்டு. ஆக புனித சுவாமிநாதர் சபையை சேர்ந்த அல்லது புனித சுவாமிநாதருடைய அந்த ஆன்மீக வழிகாட்டுதலை பின்பற்றி புனித சுவாமிநாதரின் 3வது சபை அப்படிங்கிற பெயரில் நிறைய பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. நிறைய பெண்கள்னா குறிப்பா கணவனை இழந்தவர்கள் தங்களை முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். விதிவிலக்காக திருமணம் ஆகாத ஒரு சிலர் உண்டு. அப்படியான ஒரு இளம் பெண்ணாக அந்த 3வது சபையிலே சேர்ந்து தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர் தான் சியன்னா நகர் கேத்தரின். இவருடைய வாழ்க்கை அப்படி ஒன்று ரொம்ப சந்தோஷமான அமைஞ்சிடலங்க. பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. குறிப்பா உடல் ரீதியான துன்பங்கள். உடல் ரீதியான துன்பங்கள் ஒரு நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட உண்டு. கடவுளை உண்மையா அன்பு செய்யறதுனா அல்லது தான் அன்பு செய்கிறேன்னு கடவுள்கிட்ட உண்மையா காட்டணும்னா நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால அதிக நேரம் அதிக நாட்கள் பட்டினி கிடப்பது, நோன்பிருந்து எதையும் சாப்பிடாம ஆண்டவரை ஜெபிப்பது, அவரிடம் அன்றாடுவது.
இரண்டாவது, அதிக மணி நேரம் ஜெபிப்பது, குறைவான தூக்கம். ஆக சாப்பாடு சாப்பிடாம அதிக நேரம் கண் விழித்து ஜெபிப்பது. என்ன ஃபாதர், இப்படியெல்லாம் ஜெபித்தா தான் கடவுள்கிட்ட அன்பை காட்ட முடியுமான்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப வருஷமெல்லாம் போகாதீங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த, இந்தியாவிற்கு வந்து சிவகங்கை மறைமாவட்டத்தில் பணி செய்து இன்று இறை ஊழியராக இருக்கிற லூயி லேவே அவர்கள் கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட தன்னை தினந்தோறும் சாட்டையால் அடித்து கொண்டு வருத்தி கொண்டார் என்று வாசிக்கிறோம். புனித பவுஸ்தீனாவுடைய இடத்திற்கு நான் சென்ற பொழுது அவர் வாழ்ந்த அறையில் அவர் பயன்படுத்திய பொருட்கள் என சிலவற்றை வைத்திருந்தார்கள். அவற்றில் சில அவர் தன்னையே வருத்தி கொள்வது. ஆக தன்னை வருத்தி கொண்டு ஒடுக்கி கொண்டு ஆண்டவரிடம் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்குவது ஒரு பண்பாக அல்லது பழக்கமாக, அதுவே ஆண்டவருக்கு தன்னுடைய முழுமையான அன்பை காட்டுவதாக ஒரு வழக்கம் திருச்சபையில் பல காலம் இருந்திருக்கிறது. அப்படி இந்த சீன நகர் கத்தரின் தன்னை வருத்தி கொண்டு அந்த துன்பத்தோடு ஆண்டவரிடம் ஒன்றித்திருந்தார். இரண்டாவதாக, உணர்வு ரீதியாக மன ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டார். அது என்ன நீங்க யோசித்து பாருங்க. சின்ன இளம் பெண், துறவு மடத்துலலாம் சேரல, ஆனா வீட்டிலேயே இருந்து நான் ஆண்டவரை கண்டேன், இயேசுவோடு நான் உரையாடினேன், கடவுள் என்னோடு உரையாடுகிறார், அது ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆழமான இறை அனுபவம். அந்த ஆழமான இறை அனுபவத்துல கடவுள் பேசுறதை நான் கேட்டேன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் சந்தோஷமா கேட்டிருப்பாங்க, எத்தனை பேர் அதை இகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, புத்தி பேதளிச்சிருச்சு, என்ன பேசுறேன்னு தெரியாம புலம்புறா, ஐயோ அவள்கிட்ட போகாத, அறுக்க ஆரம்பிச்சிருவா என்றெல்லாம் இகழ்ந்து பேசியிருப்பார்கள். அது மட்டுமல்ல, சீன நகர் கத்தரின் குருக்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார், ஆயர்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார், திருத்தந்தைக்கும் அறிவுரை சொல்லி இருக்கிறார். ஆனால் இவருடைய அறிவுரையை அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் ஆன்மீகத்தில் சீனா நகர் கேத்தரின் உள்ளே சென்றிருப்பார் என்று யோசித்து பாருங்க. ஆனால் எல்லாரும் கேட்டு இருப்பாங்களா? அதை குறை சொல்லக்கூடியவர்கள் இருந்திருப்பார்கள். ஆக உணர்வு ரீதியாகவும் அவர் துயரத்தை அனுபவித்தார். மூன்றாவதாக, ஆன்மீக ரீதியாகவும் துன்பத்தை அனுபவித்தார். கடந்த வார காணொலியில் கூட பார்த்தோம், புனிதர்கள் எல்லோரும் எல்லா நேரமும் ஜெபிக்கிற மனநிலையில் இல்லை என சொல்லி. ஆக ஜெபிக்கிற பொழுது ஒரு வெறுமை, ஒரு ட்ரைனஸ் அதில் இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, திடீர்னு ஒண்ணுமே இருக்காது. ஆக சீன நகர் கேத்தரினுக்கும் கூட நல்லா ஜெபம் பண்றாங்க, ஒரு ஆழ்நிலை அனுபவம், இறை அனுபவம் கிடைக்குது. ஆனாலும் சில நாட்கள்ல ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருந்தது உண்டு. அப்ப அவங்க தன்னையே கேள்வி கேட்கிறாங்க, அப்ப மக்கள் சொல்றது உண்மையா அல்லது நான் அனுபவித்த கடவுளோடு உரையாடுவது உண்மையா போன்ற பல்வேறு குழப்பங்கள். இந்த குழப்பங்களோடு குழப்பங்களாக வீட்டில் உள்ளவர்கள் கூட இவருக்கு எதிராக இவரை ஜெபிக்க விடாத அளவுக்கு இவரை தொந்தரவு செய்கிறார்கள். ஆனாலும் இவை அனைத்துக்கும் மத்தியிலே தன்னை முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்துக் கொண்டதோடு, இயேசுவே நீரே என் கணவர், நீரே என் மணவாளன் என சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் இந்த சீனா நகர் கத்தரி. தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த மணவாளனிடம் அவர் உரையாடுகிற பொழுது அவர் அதிகமாக எதை தியானித்தார் என்றால் இயேசுடைய பாடுகளைத்தான். இயேசுடைய பாடுகள் என்ன, ஏதோ 10 இல்லை, இயேசுடைய காயங்களை தியானித்தார், இயேசுடைய இரத்தத்தை தியானித்தார். இயேசுவை எல்லோரும் விட்டுட்டு ஓடிட்டாங்களே, எல்லாரும் மறந்துட்டு விலகி ஓடுனாங்களே, கைவிடப்பட்ட இயேசுவை தியானித்தார். சிலுவையில் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்த அந்த இயேசுவை தியானித்தார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், இயேசுடைய இரத்தம் தான் நம் அனைவருக்கும் மீட்பளிக்கும் என்று சொல்கிறார். ஆக பின் நாட்களில் வந்த திருஹதய பக்தியானது இயேசுடைய அந்த இதயத்தில் இருந்த காயத்தை தியானிக்க அழைத்தது, இயேசுடைய கெத்சமனி துயரத்தை ஜெபிக்க அழைத்தது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஏற்குறைய 200-300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சீன நகர் கத்தரினா இயேசுடைய திருக்காயங்களை, வடிந்த இரத்தத்தை, புறக்கணிக்கப்பட்டதை, அவர் அவமானப்படுத்தப்பட்டதை முழுமையாக அவர் தியானிக்க தொடங்கினார். தன்னையே இயேசுவிடம் அர்ப்பணித்து திருஹதய பக்திக்கான ஒரு அடித்தளத்தை முன்கூட்டியே அமைத்தார். இவர் எந்த அளவிற்கு கடவுளோடு உரையாட தொடங்கினார் என்றால், த டயலாக் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதில் இவருக்கும் கடவுளுக்குமான உரையாடல் இருக்கிறது. அது ஒரு இடத்தில் கடவுள் கத்தரினிடம் சொல்லுகிறார், இதயம் திறந்தே இருக்கிறது, நீ உள்ளே வந்து அதன் உள்ளே இருக்கிற ரகசியத்தை நீ பார்க்க வேண்டும் என சொல்லி நான் விரும்புகிறேன். பாருங்களே, இயேசுடைய இதயம் திறந்தே இருக்கிறது, அந்த இதயத்திற்குள் நீ வந்து அந்த இதயத்துக்குள் இருக்கிற ரகசியத்தை நீ கண்டுணர வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த இதயம்தான், அந்த உள்ளே இருக்கிற ரகசியம் என்னது?
இயேசுடைய அன்பு அதில் இருக்கிறது. இயேசு தன்னையே அர்ப்பணித்த தியாகம் இருக்கிறது. இந்த மனுக்குலத்திற்காக அவர் செய்த அனைத்து நல்ல காரியங்களும் அந்த இதயத்திலிருந்தே புறப்பட்டு வந்தது. அந்த இதயத்துக்குள்ளுக்கு ரகசியத்தை பார் என்று சொன்னார். இன்னொரு உரையாடலிலே கடவுள் சொல்லுகிறார், இயேசுவின் விழாவில் இருந்து அந்த இரத்தமும் தண்ணீரும் வடிந்ததே, அது என்ன தெரியுமா? அது இயேசுடைய சேரிட்டி, அவருடைய இரக்க குணம், நல்ல குணத்தை சொல்லக்கூடிய அடையாளம் என்று சொல்கிறார். வழமையாக நாம் கேள்விப்பட்டு இருப்பது, விழாவில் இருந்து வடிந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் திருமுழுக்கையும் நற்கருணையையும் பிரதிநிதித்துவப்படுத்த அடையாளப்படுத்துகிறது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த உரையாடலில், சியனா நகர் கேத்தரினுடன் உரையாடலில் கடவுள் சொல்கிறார், அந்த இரத்தமும் தண்ணீரும் இயேசுடைய நற்செயல்களின் அடையாளம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்திலே கத்தரினே சொல்லுகிறார், கடவுளே கடவுளே, நீர் எரிகின்ற நெருப்பு, எரிகின்ற தணல், அதை ஒருபோதும் யாராலும் முழுமையாக அனுபவிக்க முடியாது, முழுமையாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஆக இயேசுடைய திரு இருதய அன்பை முழுமையாக யாராவது புரிந்து கொள்ள முடியுமா? அந்த இயேசுவின் திரு இருதயம் அப்படியே தணலாக கனந்து கொண்டு இருக்கிறதே, அந்த இதயம் உங்களுக்காக எனக்காக பற்றி எரிந்து துடித்துக் கொண்டு இருக்கிறதே, அதை முழுமையாக உள்வாங்கி விட முடியுமா? முடியாதல்லவா? அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நீர் எரிந்து கொண்டே இருக்கிற தணல், அதை முழுமையாக யாராலும் புரிந்து கொள்ளவோ அனுபவித்து விடவோ முடியாது என்று சொல்கிறார். இன்னொரு இடத்தில் கர்த்தரின் அற்புதமான ஜெபத்தை சொல்லுகிறார், கடவுளே, மூவொரு இறைவா, நீ ஆழமான பெருங்கடல், அந்த ஆழமான பெருங்கடலில் நான் என்னையே கரைத்துக் கொள்ள விரும்புகிறேன், இயேசுவை நான் அணிந்து கொள்ள விரும்புகிறேன், கடவுளே உமக்கே என்னை முழுமையாக தர விரும்புகிறேன். ஆக கடவுள் பெருங்கடல் என்பதை அவர் பதிவு செய்து போகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் கடவுளோடு, அது காட்சிகளோடு, இயேசுவோடு உரையாடுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அன்பு இல்லாமல் ஒரு ஆன்மா வாழவே முடியாது என்று சொல்லுகிறார். அன்புதான் கடவுள். இயேசுவின் திரு இருதய அன்பைத்தான் நாம் அனுதினமும் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த அன்பு இல்லாமல் ஒரு ஆன்மா வாழவே முடியாது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக கடவுள் வேறொரு இடத்தில் கர்த்தருக்கு இவ்வாறு சொல்லுகிறார், எது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது தெரியுமா? நீ பிறருக்கு செய்கிற நல்ல காரியங்கள், நற்செயல்கள் தான் எனக்கு அதீத மகிழ்ச்சியை தருகிறது என்று கடவுள் சொல்கிறார். ஆக 33 வயதுகள் மட்டுமே வாழ்ந்த சியனா கத்தரின் உடல் அளவும் உணர்வு அளவும் ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தால் கூட இயேசுவின் திருப்பாடுகளை தியானித்து அவரையே தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஆடையாக அணிந்து கொண்டு அந்த ஆழத்திற்குள் தன்னை இட்டு சென்றார். அந்த அன்பை சுவாசித்தார். ஆன்மாவுக்குள் இருக்கிற அன்பை எடுத்து தன் ஆன்மாவுக்குள் கொண்டு வந்து அன்பையும் ஒருங்கிணைத்து தன் இதயத்தை இயேசுவின் இருதயம் போலவே மாற்றத் தொடங்கினார். இந்த அன்பை அவர் செயலில் காட்டினார். நோயிற்றவர்கள் சந்தித்தார், வறியவர்களுக்கு உதவி செய்தார், தேவைகள் இருப்பவர்களையெல்லாம் தேடிச் சென்றார். தன்னுடைய ஜெபத்தினாலும் தன்னுடைய போதனையினாலும் தன்னுடைய எழுத்துக்களாலும் கடவுளுடைய அன்பை தொடர்ந்து போதித்ததால் தான் குருக்களும் ஆயர்களும் திருத்தந்தையும் மக்கள் எல்லோரும் இவரிடம் இருந்த ஆன்மீகத்தை போற்றினர். அந்த ஆன்மீகம் இயேசுடைய அன்பையும் தியாகத்தையும் இன்னுமாய் நம்மை தியானிக்க அழைக்கிறது. நாமும் அந்த காயங்களை தியானிப்போம். இதயத்துக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை, அந்த அன்பை, அந்த தியாகத்தை, நற்செயல்களை கண்டுகொள்வோம். இந்த நாளிலும் இனி வரும் நாட்களிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இருதய ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன், ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.